Good morning, students. Now we are going to see your 9th Max Unit 1 Exercise 1.2. Here 7th Roman. Here write down the power set of the following sets. They are given some sums. They are asking you to write down the power sets for the given sums. Okay. First we want to know power set. Power set means power set includes all the combination of elements. Okay. Power set includes all the combination of elements. Okay. பவர் செட்னாலே எல்லா காம்பினேஷனும் அந்த கொடுத்துருக்கிற சம்மில் இருக்கிற எல்லா காம்பினேஷனும் எழுதுறது தான் பவர் செட். ஓகே. ஹியர் சி பவர் செட் இன்க்ளூட்ஸ் ஆல் த காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட் நம்ம சொல்லிட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு இங்கே கொஸ்டினில் பாருங்கள் ஏ. ஓகேவா? இதுக்கு நம்ம எல்லா காம்பினேஷனும் எழுதணும். ஃபஸ்ட்டு எல்லா காம்பினேஷனும் எழுதினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்? எம்டி செட் போட்டுக்கணும். ஓகேவா? எம்டி செட் ஆஸ் ஒன்லி ஒன் சப்செட். ஓகே. பவர் செட்னாலே நம்ம எம்டி செட்டை கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ எம்டி செட் இஸ் அ ஒன். ஓகே. செகண்ட் ஒன் என்ன? செகண்ட் ஒன் ஏ வந்து ஒரு செட்டாக நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் அடுத்தது பியை அடுத்தது என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் சேர்த்து. ஓகேவா? ஆன்சர் கிடச்சிடுச்சா? இங்கே பவர் செட்டுக்கு தான் நான் ஈன்னு சொன்னேன் பவர் செட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஆன்சர் எழுதுங்க. ஏ. ஓகே. பவர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம்டி செட், தென் எலமெண்ட் ஏ, தென் பி, தென் ஏபி. This is the answer. Okay. This is the answer for the given sum A equal to AB. This. Okay, power set for A is empty set A, B and AB. Okay. Okay, see now see B. Second sum you have to write. Here first I already told first power set is nothing but the combination of எல்லா combination உடைய elements தான் power set. Power setக்கு first empty set எழுதிடணும். So அப்போ power of B equal to first empty set. ஓகேவா? empty set. அடுத்தது நம்ம என்ன எழுதுவோம்? 1 இருக்கா? அடுத்தது 2, அடுத்தது என்ன? 3. ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று எழுதுகிறப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து 1 2 அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதெல்லாம் 1 2. அடுத்தது 1 3. அடுத்தது பாருங்கள் 1 3 முடிஞ்சிடுச்சா? அதில் கம்மா போட்டுக்கோங்க. 1 2 எழுதியாச்சு, 1 3 எழுதியாச்சு. இப்போ 2ம் 3யும். இப்போ வேறு ஏதாவது காம்பினேஷன் இருக்கா? இல்லை. அப்போ கடைசியாக 1 2 3. ஓகே. த பவர் செட் ஆஃப் பி இஸ் இங்கே பாருங்கள் எம்டி செட் 1 2 3, அப்புறம் 1 2 1 3 2 3 1 2 3. டோட்டல் நம்பர்ஸ் எழுதணும் இல்லையா? இது எத்தனை சப்செட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 சப்செட்ஸ் இருக்குது இதில். ஓகே. இதில் எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட் ஒனில் 1 2 3 4 சப்செட்ஸ் இருக்குது. 4 சப்செட்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆல்சோ த ஹியர் 2n ஃபார்முலா. ஓகேவா? 2n ஃபார்முலா 1 2 3. அப்போ 2ல் 3 போட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 2 2s are 4 4 2s are 8 அப்படியா? ஃபார்முலாவில் என்ன எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதனை போட்டாலே உங்களுக்கு 8 சப்செட்ஸ் வரணும்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் சப்செட்ஸை வருதான்னு பார்த்துட்டு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது தேர்ட் இதுலேயும் அதே மாதிரி தான். இதில் என்ன இருந்தது? 2. அப்போ 2 to the power இங்கே என்னென்ன போடுவீங்க? 2 to the power 2 equal to 4. 1 2 3 4 வந்துடுச்சா? ஓகே. இது வந்து ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதையும் போட்டுக்கலாம்.
இப்படி கிளியராகவும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? டி ஈக்குவல் டு Q P Q R S. ஓகே, ஃபார்முலா படி இப்போ முதல்ல போடுங்க. ஃபார்முலா படி என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்முலா 2 to the power n equal to எவ்வளோ? 1 2 3 4. 2 to the power 4 எவ்வளோ இருக்கும்? 1 2 4 போட்டிங்களா? அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 சப்செட்ஸ் இங்கே வரணும். ஓகே, 16 சப்செட்ஸ் வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2 to the power என்ன? 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4 எலமெண்ட்ஸ் 2 to the power 4. அப்போ நம்ம இங்கே போடுங்க 2 into 2 2 அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 16 சப்செட்ஸ் வரணும் டிக்கு. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே போடணும். இங்கே பாருங்கள், போடுங்க 16 சப்செட்ஸ் டிக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்? எம்டி செட்